அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல் அஸ்வத் ஹஜ்ஜுமரா சர்வீஸின் வந்த ஹாஜிகள் அல்ஹம்துலில்லாஹ் மதினாவிலிருந்து ஜூலையில் புறப்பட்டவங்க மதினாவிலிருந்து ஜித்தாவை நோக்கி இப்போ போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு இவர்களுக்கு பயணம். அல்ஹம்துலில்லாஹ். சலீம் பாய் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஜூலை மாதம் 28 இந்த பயணத்தில் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 28 இனி வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல ட்ராவல்ஸ்லேருந்து இருக்கிற ஈசா மௌலானாவும் சரி, நம்ம இப்ராஹிம் பாயும் சரி, நல்ல கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தவங்க நல்ல ஒரு மோட்டிவ் கொடுத்தாங்க. இதில் மெயினாக சொல்லணுன்னா பயான் பற்றியும் சரி, இல்லை ஒரு நல்ல ஒரு கைடு பற்றி சரி, இல்லை ஈசா மௌலானா வந்து நல்ல ஒரு சிறப்பாக ஒன்று சொன்னார். அதே நேரத்தில் நம்ம சகோதரர் இப்ராஹிம் பாய் நல்ல ஒரு ஆர்கனைசர். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அவர் வந்து ஒரு குறை சொல்கிறதுக்கு இல்லை, குறைன்னு சொல்லவே முடியாது. அவன் யாராவது இந்த ட்ராவல்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லணும்னு நமக்கு தெரில. இந்த தவாஃப் பண்ணுற முறையும் சரி, ஹெராம் கட்டுறது டாப் டு பாட்டம் நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சு வந்து பயந்து ரொம்ப பேனிக்காக இருந்தேன் பிகினிங்கில் வரும்போது. சரி நம்ம இப்படி பண்ணுவோம், போவோமா மாட்டோமா, பண்ணுவோமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்மளுக்கு ஒவ்வொரு லைனும் எப்படி ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் சொல்லி கொடுப்பாங்களோ அது போல் ஈசா மௌலானா வந்து இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொன்னாங்க. அதே போல் ஒவ்வொரு இடத்துலையுமே பயான் சொல்லி, எக்ஸாம்பிள் அந்த பதில் போட்டாலும் சரி, அந்த உதுமொழிக்கு போனாலும் சரி, நல்ல ஒரு ஜியாரத் கூட்டு போன ஜியாரத் எல்லாமே சரி நல்ல ஒரு சிறப்பாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். நான் கொடுத்த காசுக்கு மன நிறைவோடு போகிறேன். அல்லாஹ் ஈசா மௌலானாக்கும் இப்ராஹிம் பாய்க்கும் உடல் ஆரோக்கியம் இன்னும் கொடுக்கணும். இன்னும் என்ன போல் வந்து நிறைய பேருக்கு சர்வீஸ் செய்யணும், நிறைய பேர் உம்ரா கூட்டு போகணும், ஹஜ் கூட்டு போகணும்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் துவா செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.